டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் சுதந்திர நிகழ்ச்சியில திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ் பத்தி பார்க்க போறோம். இவர் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா களமிறங்கிருக்காரு. இவர் நாசின்னு ஒரு தொண்டு நிறுவனம் 40 ஆண்டுகளா நடத்தி வராரு. அந்த தொண்டு நிறுவனம் மூலமா பல முகாம்களை நடத்தி பல்வேறு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கை சின்னத்தில் வேட்பாளராக நான் போட்டியிடுறேன். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட். நான் MBA லண்டனில் படிச்சிருக்கேன். இளைஞர் காங்கிரஸில் துணைத் தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு துணைத் தலைவராக இருக்கேன். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சர்வே பண்ணதில் முக்கியமான அடிப்படை வசதிகளே நிறைய பிரச்சனையாக இருக்குது. உதாரணத்துக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது. மக்களுக்கு மக்கள் வெளியில் ப்ரைவேட் டேங்கர் வச்சு பணம் கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிற அளவுக்கு அந்த நிலைமையில் இருக்குது. ட்ரைனேஜ் சிஸ்டம் மிகவும் மோசமாக இருக்கிறது. பறக்கும் மேம்பாலம் ஒரு நினைவு சின்னமாகவே மாறிவிட்டுச்சு, அப்படியே நின்று இருக்குது. அது எப்போ முடிக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது. தார் சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்டீரியரில் இருக்கவங்க வெளியே மெயின் ரோடு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போன்ற நிறைய அடிப்படை வசதிகளே பிரச்சனைகள் இருக்குது. இதை நாங்கள் மாற்றணும். இதை சரி பண்ணணும். மின்வெட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. தடையில்லா மின்சாரம்னு சொன்னாங்க. இப்போ மின்சாரமே ரொம்ப தடைப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு விடுமுறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் நீங்கள் கை சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனைகளை முக்கியமான அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் சரி பண்ணுவோம். இந்த பூங்காக்களில் இருக்கிற குப்பைகளை பார்த்திங்கன்னா இந்த விடுமுறை காலங்களில் பசங்க போய் பூங்காவில் தான் போய் விளையாடுவாங்க. அங்கே இருக்க குப்பையை பார்த்தா பயமாக இருக்குது. அவ்வளோ குப்பைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் மாற்றணும்னா நீங்கள் கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும். நாங்கள் பொறுப்புக்கு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த அடிப்படை வசதிகள்லாம் நாங்கள் முழுமையாக செஞ்சு கொடுப்போம்னு உறுதியளிக்கிறேன். நன்றி. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.